நேயர்களே, இது உங்கள் கல்யாண மேலா. இந்த நிகழ்ச்சியில நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒரு தம்பதியை சந்திச்சு அவங்களுடைய காதல் பயணங்கள், சந்தோஷங்கள், கல்யாண தின அனுபவங்கள் அதை பத்தி எல்லாம் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த வாரமும் நம்ம ஒரு தம்பதியை சந்திக்க போறோம். சந்திக்கலாமா? வணக்கம். என் பேர் ராஜேஸ்வரி. இவர் கணவர் செந்தில்குமார். நம்ம கல்யாணம் ஆகி ஒரு வருடம் ஆயிட்டு. எங்களோட கல்யாணம் ஒரு காதல் திருமணம். ஸோ நம்ம எப்படி மீட் பண்ணோன்னா, ஆக்சுவலி ஆன்லைன் சேட்டிங்கில் தான் மீட் பண்ணோம். முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் இல்லை, ஒரு வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். அதுக்கப்புறம் காணாமல் போயிட்டோம். திருப்பி நம்ம எப்படி மீட் பண்ணோன்னா, திருப்பியும் ஃப்ரெண்ட்ஸ் தான் மூலமாக we came back to chat and at last ஒரு நாள் மீட் பண்ணலாம், நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணுவோம் சொல்லிட்டு டோபிகாட் எம்ஆர்டி ஸ்டேஷன் ஞாயிற்றுக்கிழமை மீட் பண்ண சொன்னார். ஸோ நானும் சரி போய் மீட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு போனேன். அங்கே என்ன நடந்துச்சுன்னா, திடீர்னு ஒரு தோளான ஆள் நின்றுட்டு இருந்தேன். நான் அப்படியே மேலே பார்த்து எஸ் கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னேன், ஓ ஐ எம் செந்தில்குமார். நான் அப்படியே ஸோ தோலா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இவர் நம்ம ஃபோர்ட் கேனிங் ஹில் போய் பேசிகிட்டு இருந்தோம். தோணு நான் தான் பேசிகிட்டு இருந்தேன். இவர் மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தார். பச்சை நிறமே பச்சை நிறமே இச்சை ஊட்டும் பச்சை நிறமே புல்லின் சிரிப்பும் பச்சை நிறமே எனக்கு சம்மதம் தருமே. மிஸ்டர் செந்தில்குமார், நீங்க சொல்லுங்க, உங்க டேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கொஞ்சம் எங்க கூட ஷேர் பண்ணிக்கங்களேன். When we were dating, right, my family don't know about me dating her. Her family doesn't know about I'm dating her actually. What happened was, I have எனக்கு ஒரு பிரதர் இருக்காரு, டேக்காவில் கடை வச்சிருக்காரு. ஸோ என்ன ஆகிட்டுன்னா, அன்றைக்கி பார்த்து இவங்க ஒரு கல்யாணத்துக்கு பெங்கல் வாங்கணும்னு சொல்லிட்டு கடைக்கு போயிருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்து எங்கள் அக்கா பிள்ளைங்க என்னை பார்த்துட்டுங்க கடையில். ஸோ coincidentally she was standing with me. They saw me. நான் என்ன செய்யக்கூட தெரியல. No choice, I had to tell this is my girlfriend. That time was my girlfriend. So but they were very good enough of not telling my parents also. In fact, the first time I met their parents was a place where nobody would expect to meet. That was a hospital. The first time I entered, nearly want to go into the ward. My first experience was, I back out for a while, I sit down, I don't dare to go inside. I was worried how to face. Then I went in. After a while I thought, okay, never mind, just போய் பேசிட்டு. I was a bit nervous. So பேசிட்டு கிளம்பலாம் சொல்கிறப்ப தான் I think அவங்க சித்தப்பாவும் வந்துட்டாங்க. Whole family came. I was like, oh my god, I think I'm stuck. I cannot run anywhere. Everybody was looking at me. I was like, okay. Yeah, so this was like that. And actually that time of dating, I was only at hand level. I was only holding on GC hand level. So I never studied that high well. So actually their side had a difficulty in accepting me because I was only a hand level holder and that time she was a diploma holder. So after my ROM finished, in fact, her side supported me to go and study further and I went to took up my diploma course in diploma in logistics and graduated eventually. Then after that, a few years we got ROM. We wanted a very budgeted planned ROM, but that budget became like a very exclusive ROM. I never even think that it will be so nice. And all the planning was done by a cousin. 27 June 2011 it happened. Then after the ROM, he went to pursue his studies in diploma in supply chain at SIMM. So during that time, I went to pursue my education in degree. So during that time, we had a break. We didn't want to. Actually, we were planning our marriage a little bit later, as in next year. But eventually எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க, எத்தனை நாள் வெயிட் பண்ண போகிறேன், நீ தான் டிகிரி முடிச்சுட்டு எப்போ கல்யாணம் பண்ணி போகிறேன்னு சொல்லிட்டு,
his side was actually pushing it. So at last we say, okay lah, fine, let's just do it as it is. நேர்களே, அவங்க ROM எப்போ நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, அன்னைக்கு திருமதி ராஜேஸ்வரி என்ன உடை போட்டுட்டு இருந்தாங்க, எப்படி இருந்தாங்க, எப்படி ஃபீல் பண்ணாங்க, இதெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? முகிலில்லாதவனின் வண்ணம் மயிலின் கழுத்தில் வாழும் வண்ணம் குவளை பூவில் குழைத்த வண்ணம் பூதா பூவில் ஊற்றிய வண்ணம் எல்லாம் சேர்ந்தும் கண்ணில் மின்னும் எல்லாம் சேர்ந்தும் கண்ணில் மின்னும். நேர்களே, இப்போ கல்யாண மேளா நிகழ்ச்சியில ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து திரு செந்தில்குமார் திருமதி ராஜேஸ்வரி அவங்களுடைய கல்யாண தின அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. இன்னைக்கு நம்ம திரு செந்தில்குமார் மற்றும் திருமதி ராஜேஸ்வரியோட கல்யாண தின அனுபவங்களை பார்த்துட்டு இருக்கோம். சரி, இப்போ அடுத்த கேள்வி உங்களுக்காக. அதாவது நீங்க உங்க வெட்டிங்கை எப்படி பிளான் பண்ணீங்க? We started planning our marriage. So first thing we did was to source out the venue. Venue வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு because first we don't know how many people we are going to invite. So we were a little bit not sure how to plan that thing. So what I did was I talked to my mom, and then my mom said, why not you take a place which is big, even if it's less people, never mind, as long as there is a place is big and people are able to come and it's a central area, able to get the bus or the taxi is okay, and there's a parking area. So at last we got the Fusing Association as a wedding hall. திரு செந்தில், உங்க கல்யாண நாள் எப்படி இருந்துச்சு? உங்க கல்யாண நாள் அன்று உங்க மனநிலை எப்படி இருந்துச்சு? On the day of the wedding was the very stressful day. போய் பார்க்குறோம், சில ஜாம் ஒன்றும் செய்யல. I was panic and stressed out. I have to chase here everywhere and everybody was scolding me. மாப்பிள்ளை வந்து பின்னாடி இருக்கணும், என்ன வேலை முன்னாடி எனக்கு வந்து எல்லாரும் என்னையே சொன்னாங்க. But I told them this is my duty because I want to make sure that this wedding is a memorable one. Make sure everything is in proper and order everything. எனக்கு வந்து என்ன நான் வந்து அப்போ தான் ப்ரைடல் காலில் நான் வந்துட்டேன். அப்போ கீழே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் கேமராமேன் வந்து எடுக்கிறதுக்கே. அப்போ தான் கீழே வந்து இவர் இருக்காரு. அப்படியே இவர் என்ன கீழே இருக்காரு, மேலே இருக்காரு, யார் கீழே இருக்காருன்னு சொல்லிட்டு மேலே போ அப்படின்னு காட்டிட்டு இருந்தேன். மேலே புரியாமல் வந்து இதுக்கு மேலே கீழே வந்தார். ஏன்னா அப்படியே ஐயோன்னு விட்டுட்டேன். ஸோ மேலே போய் நான் வந்து ப்ரைடல் ரூமில் வந்து உட்காந்துருந்தேன், வெயிட்டிங் ஃபார் த டைம் டு கோ அப் ஆன் இந்த ஸ்டேஜ் வந்து இந்த இதெல்லாம் செய்யறதுக்கு, சம்பிரதாயம்லாம் செய்யறதுக்கு. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து முதல்ல மாப்பிள்ளை போனாங்க. ஸோ இவர் போகும்போது கொஞ்சம் காமெடி சீன் நின்றுச்சு. ஏன்னா வெட்டிங் வீடியோலேயே நல்லா தெரியும். காமெடி சீனா? அப்படி காமெடியா என்ன நடந்துச்சு? மாப்பிள்ளை சார், நீங்க என்ன பண்ணீங்க? என் தம்பிக்கு வந்து ஒழுங்கா தமிழ் வராது, ஸோ அவருக்கு புரியாது. ஸோ ஐயர் வந்து சொன்னார் பொட்டு வைக்கணும்னு. ஸோ என் தம்பி என்ன நினச்சான்னா அவன் சொன்னவன் அவனுக்கு பொட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு அவன் வச்சுட்டாரு. அப்புறம் ஐயர் சொன்னேன், இல்லை உங்களுக்கு இல்லை மாப்பிள்ளைக்கு போடணும்னு சொல்லிட்டு. அப்போ தான் அந்த பெரிய காமெடி சீனாக நடந்துட்டு இருந்துச்சு. இவர் வந்து என் தம்பிக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி அவர் என்ன செய்யணும்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இட்ஸ் குவைட் ஃபனிலா திஸ் டூ ஆன் த ஸ்டேஜ். என் தமிழ் வந்து அவ்வளோ ஐயர் மந்திரம் சொல்கிறப்ப நான் ஃபோக்கஸ் பண்ணி கேட்குறேன். ஏன்னா நம்ம சீக்கிரமாக பேசினா அந்த கேட்சப் அந்த ஃபோக்கஸ் பண்ணி கேட்க வேண்டிய இதில் இருந்துச்சுன்னா அந்த அவர் ஐயர் சொல்கிற மந்திரம் வந்து கொஞ்சம் வெரி சுத்த தமிழ். ஸோ it was a very interesting experience. Guru Vishnu, Guru Deva,
महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे நமஹ. எனக்கு வந்து நான் ஸ்டேஜில் போய் உட்காந்து வந்து ஐயர் வந்து என்னமோ மன்றம் சொல்ல சொன்னேன். நானும் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் ஐயர் சிரிச்சுக்கிட்டே அந்த நினச்சிட்டு இருந்தேன். இருந்தாலும் ஐயர் சிரிச்சுட்டு இருக்காரு. அப்புறம் கொஞ்சம் சைலண்டாக கேட்டேன், ஏன் தப்பாக சொல்லிட்டேன்னு சொன்னேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கே புரியல. நான் சொல்கிற மன்றம் நானே மறந்துடுவேன்னு சொல்லிட்டேன். நான் அப்படியே ஆஹா சரின்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இவர் வந்து திருப்பி மேலே போனார். அங்கே திருப்பி இன்னொரு காமெடி சீன் நடந்துட்டு இருந்துச்சு. ஆக்சுவலி என்ன ஆகிட்டுன்னா என்னை அந்த இடத்துக்கு வந்து உட்கார வைக்கணும் ஆச்சு. ஸோ என்ன ஆகிட்டுன்னா அவர் தம்பி வந்து என்ன முன்னாடி போயிட்டார் என்னை விட்டுட்டு. நான் நின்றுட்டு ஷாக் ஆகிட்டேன். இங்கே செய்யணும் நானும் கொஞ்சம் நேரம் மறந்துட்டேன். ஸோ அப்புறம் தான் திருப்பி அந்த அடிச்சு உட்காந்து உட்கார வச்சாரு. And who knows, maybe my son or daughter போட்டு காட்டணும் what comedy scene I did in the wedding. They also will be like laughing and making fun. Yeah. During the time on the stage, எங்கள் அம்மா வந்து இந்த கதையை சொன்னாங்க. என் தம்பி வந்து அவருக்கு மோட்ரு போடணும். ஐயர் வந்து என் தம்பிக்கிட்ட பேசிட்டு இருக்கு. அவர் வந்து my brother don't understand. ஸோ எங்கள் அம்மா வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓ இதுதான் செய்யணும், இது இப்படி செய்யணும்னு. ஸோ கொஞ்சம் இது லைக் குவைட் ஃபனி தான் the whole thing. அப்போ நான் வந்து திருப்பி மேலே வந்து ஒரு ஹோல் கும்பலோடு மேலே வந்துட்டேன். ஸோ வந்துட்டு அப்புறம் we did our normal rituals like washing our parents' leg, which is the first time I'm doing. Usually falling on my parents' leg, I never done it before. So that first time. Then secondly வந்து தாலி கட்டுறது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா இவர் வந்து தாலி கட்டும்போது எப்போ கட்டுறது தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தது. அப்போ சரி ஐயர் வந்து ஓகே கட்டலாம் தாலி, ஓ கட்டலாமா, ஓகே கட்டுறேன்னு சொல்லிட்டு கட்டிகிட்டு இருந்தது. வீட்டுக்கு போய் தான் தெரிஞ்சது அவருக்கு வந்து மாலைக்கு தான் தலைமுடிக்கு சேர்த்து கட்டிட்டார் ரொம்ப டைட்டாக. நான் வீட்டுக்கு போய் அதை எடுக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். Then it came the ring. We have to put the pot inside when the sang irukum, ring irukum. So I think if the thing is, if you take the ring, that means you are the dominant one. I think that's the ritual. So that part, அப்போ தான் எங்கள் அப்பா வந்து ஸ்பாட்டிங்காக ஸ்ட்ரெயிட்டாக என் பக்கத்தில் நின்று டேக் த ரிங்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் ஓகே டேக் த ரிங். அப்போ தான் ஐயர் 1 2 3 இவர் வந்து இன்னும் நின்றுட்டு 1 3 சொன்னோன்னே நான் கீழே போய் டைவ் பண்ணி எடுத்துட்டேன். இவர் வந்து அப்போ தான் எடுத்தாச்சா ஓகே நான் நம்ம டேக் சம்திங். ஸோ இட்ஸ் 3 times also same thing. I dive quickly and took. So 3 times I won the ring, he lost. So எல்லாரும் வந்து இவரை ஏசிட்டு இருந்தாரு. என் சைடு வந்து எல்லாரும் வந்து பாராட்டிட்டு இருந்தாங்க. ராஜேஷ் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ it was quite an interesting wedding. நேர்களே பார்த்தீங்களா, அவங்க கல்யாணத்துல என்ன எல்லாம் கூத்து நடந்திருக்கு அப்படின்ட்டு சொன்னாங்க. இப்போ அவங்களுடைய கல்யாண தினத்தோட காட்சிகள் நமக்காக வருது பாருங்க. அந்திவானம் அரைக்கும் மஞ்சள், அக்கினி கொழுந்தில் பூத்த மஞ்சள், தங்கத்தோடு ஜனித்த மஞ்சள், கொன்றை பூவில் குளித்த மஞ்சள், மஞ்சள் மஞ்சள் மஞ்சள், மாலை நிலவின் மரகத மஞ்சள், எல்லாம் தங்கும் உந்தன் நெஞ்சில். சகியே சகியே காதலில் 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 நிறமுண்டு. சகியே சகியே. நேயர்களே, நம்ம இவ்வளவு நேரம் திரு செந்தில் திருமதி ராஜேஸ்வரி அவங்களுடைய கல்யாண தின காட்சிகளை பார்த்தோம். மேலும் அவங்க கிட்ட தொடர்ந்து பேச போறோம். ஆனா இந்த சிறிய இடைவேளைக்கு பிறகு
நிகழ்ச்சியில நம்ம திரு செந்தில்குமார் மற்றும் திருமதி ராஜேஸ்வரி தம்பதியர் கிட்ட பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து அவங்க கிட்ட பேசலாமா? சரி, உங்க 2 பேருக்கும் திருமணம் நடந்து 1 வருட காலம் ஆகுது இல்லைங்களா? இந்த 1 வருட காலம், அதாவது கல்யாணத்துக்கு பிறகு உங்க வாழ்க்கை எப்படி எல்லாம் இருக்கு? Okay, basically for me, my life is changed a lot lah. In fact, okay, now not like last time single. Okay, work pandrom, enjoy pandrom. That's about it. Now it's like I must think about my house. Coming up, my future. If we're going to have a children, what are we going to do for them? All these things in my mind lah. சரி, உங்க திருமணம் வெற்றிகரமா நடைபெற்றதற்கு நீங்க யாருக்கெல்லாம் நன்றி சொல்ல விரும்புறீங்க? Actually, I want to thanks my family, not forgetting my in-laws and my cousin for his advice. Then my friends who came down to support me during the wedding who came. Then and a lot of Chinese friends came down, my colleagues, yeah. So without their support and my cousin, I don't think so this wedding will go very smoothly. For me, I would like to thank my father, my mom and my brother, because my brother and me, we are not close when we were young. We always fight and squabble. But during the wedding preparation and all that, he was the one who was always with me. He was always protective over me and all that. Any problem also, he's supportive of me. Then I like to thank my Uncle John and Auntie Saras, my Chittappa and Chittama, and my cousins, Joycelyn, Jonathan and Claire, and their friends, their whole gang of friends. Because they came for my wedding. It's like my side was like bigger because they all came supportive. Even for my other ceremonies and all that, they came, they helped out and all that. I think without their help, I don't know whether this wedding would have been a good success or not. Seriously, to tell you the truth. And then I would like to thank my friend Priya and her family because she gave me advice on how to plan certain things of my wedding and all that. And she also gave me ideas on how to do it. Yeah, that's about it. சரி, இவ்வளவு நேரம் நீங்க உங்களுடைய காதல் பயணங்கள், கல்யாண தின அனுபவங்கள், சந்தோஷங்கள் இதை எல்லாத்தையும் எங்க கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ உங்களுக்காக நாங்க ஒரு வீடியோ மான்டாஜை பிரசன்ட் பண்றோம், பாருங்க. கிளியில் காணும் கிளியின் மூக்கு, விடலை பெண்ணின் வெற்றிலை நாக்கு, புத்தம் புதிதாய் ரத்த ரோஜா, பூமி தொடா பிள்ளையின் பாதம், எல்லா சிவப்பும் உந்தன் கோபம், எல்லா சிவப்பும் உந்தன் கோபம், அந்திவானம் மறைக்கும் மஞ்சள், அக்கினி கொழுந்தில் பூத்த மஞ்சள், தங்கத்தோடு ஜனித்த மஞ்சள், கொன்றை பூவில் குளித்த மஞ்சள், மஞ்சள் மஞ்சள் மஞ்சள், மாலை நிலவின் மரகத மஞ்சள், எல்லாம் தங்கும்